அவன் நெஞ்சில கை வச்ச உடனே சிவப்பு கலர் வெளிச்சம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே அது அவனுமே உரிச்சு எடுக்க பார்த்தா அது ஒரு வெஸ்டா வந்துருது. இது ஒரு சாதாரண வெஸ்ட் கிடையாது, பழங்காலத்துல யூஸ் பண்ண ரொம்பவே பழமையான வெஸ்ட். இதை யார் போட்டுக்கிறாங்களோ அவங்கள துப்பாக்கி வச்சு சுட்டாலுமே அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா அந்த வெஸ்ட எல்லாராலையுமே போட்டுக்க முடியாது. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கார்டியன்ஸோட வம்சாவழியா இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த வெஸ்ட போட்டுக்க முடியும். அதுல வந்த கடைசி ஆள் இவன் தான். 3 நாளைக்கு முன்னாடி இவனுமே ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டே இருப்பான். அப்ப அவங்க அப்பாவோட கடைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான பொண்ணு வந்து அந்த வெஸ்ட பத்தி விசாரிக்கிறா. ஆனா அவங்க அப்பா அந்த மாதிரி வெஸ்ட் நான் பார்த்ததே இல்லைன்றாரு. அதுக்கு அவனுமே இது நம்ம பேஸ்மெண்ட்ல இருக்குப்பா, நான் பாத்திருக்கேன்னு சொல்றான். இருந்தாலுமே அவங்க அப்பா இது இல்லைன்னு சொல்லிறாரு. இதெல்லாமே கேட்ட அந்த பொண்ணுமே அவள்கிட்ட இருந்த கார்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறா. அவனுமே அந்த கார்டு எடுத்துட்டு அவங்க பேஸ்மெண்ட்ல இருந்த அந்த வெஸ்டையுமே இவங்க அப்பாக்கு தெரியாம எடுத்துட்டு அந்த பொண்ணுட்ட கொடுக்கலாம்னு போறான். அந்த வெஸ்ட பார்த்த பொண்ணுமே உடனே அவனுக்கு $1 மில்லியன் கேஷாவே தரேன்னு சொல்லிரா. அப்ப சடனா அந்த இடத்துக்கு வந்து அவனோட அப்பாவுமே இந்த வெஸ்ட் விக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி அவனை புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப சடனா அந்த கூட்டத்துல மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் அவங்க அப்பாவை சுட்டுறான். அவருமே கீழே விழுந்துறாரு. ரொம்பவே பயந்து போன அவனுமே அவங்க அப்பாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ரொம்பவே வழியில இருந்த அவங்க அப்பாவுமே ஹாஸ்பிடலுக்கு வேணாம், என்னோட ஃப்ரெண்டோட கிளினிக் கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அங்க போன உடனே அவங்க அப்பாவை ரொம்பவே தெரிஞ்ச ஒரு மாதிரி நடந்துகிட்டு அங்க இருந்து டாக்டர் கூட்டிட்டு போயிடுறாரு. அவனையுமே ஒரு சீக்ரெட்டான டோர்க்குள்ள கூட்டிட்டு போக அந்த இடத்துல அவங்க அப்பா ரொம்பவே மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஃபைனலா அவருமே அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நான் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் உன்னைய பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. இத பார்த்தா அவனுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் கிட்ட வந்த டாக்டருமே இந்த வெஸ்ட் இனிமேல் உன்னோடது, இதை நீ தான் போட்டுக்கணும்னு சொல்றாரு. என்னதான் அவனுக்கு விருப்பமே இல்லைனாலுமே அந்த வெஸ்ட் அவன் போட்டுக்கிறான். போட்ட உடனே சடனா அந்த வெஸ்ட் எல்லாமே டைட் ஆகி அவனோட பாடிக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிக்குது.